ஒரு ஈவினிங் டைம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரே பயங்கரமான சத்தம். என்னடா ஓவரா சத்தம் கேட்குதே! பயங்கர கடமுட கடமுட சத்தம்லாம் கேட்குதே! அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த பால்கனி டோர விலக்கி பார்த்தா, மாடியிலருந்து பார்த்தா ஏகப்பட்ட க்ரவுடு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்ல ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்படி என்ன ஸ்டால் போட்டிருக்காங்க? ஏன் இவ்ளோ ஜனம் இருக்குன்னு பயங்கர ஆர்வம் தாங்க முடியல. சரி அப்படி என்னத்த தான் இருக்கு போய் பார்த்துருவோம்ன்னு சொல்லிட்டு, நானும் அப்படியே வீட்ட பூட்டிட்டு கீழ கிளம்புனேன். எனக்கு முன்னாடி குடு 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 குடுன்னு லியோ தான் ஓடுறான். ஆனா, அவன் அந்த ஸ்பாட்டுக்கு அலவுடே கிடையாது. க்ரவுட் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நான் லியோ ஃபர்ஸ்ட்டு கூட்டிட்டும் போக மாட்டேன். அண்ட் எல்லா அப்பார்ட்மெண்ட்லயும் இருக்கிற மாரி தான் நெனைக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்ல பெட்டுனாலே ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. இங்க வரக்கூடாது, அங்க வரக்கூடாது அப்படின்னு நெறைய சொல்லுவாங்க. ஸோ, யாராவது அப்பார்ட்மெண்ட்ல பெட் வளர்க்குறவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஒருவேள உங்க அப்பார்ட்மெண்ட்லயும் அப்படிதானான்னு சொல்லிட்டு. ஸோ, வெள்ளி சாமான்லேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, சாரீலேருந்து, நைட்டிலேருந்து நெறைய விஷயம் போட்டிருந்தாங்க. பார்த்தேன். நான் இது ஒண்ணு தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இந்த ஒண்ணு மட்டும் தான் புடிச்சிருந்தது. சரி வந்ததுக்கு எதுவும் வாங்காம போக்கூடாதேன்னு சொல்லிட்டு ஒரு ₹120 அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த ஒரே ஒரு ஹேங்கிங் இது மட்டும் நான் வாங்குனேன். குட்டி குட்டி பசங்க வந்து அழகா இந்த க்ளே வச்சு இதெல்லாம் விளையாடி செஞ்சுட்ருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க வந்தவங்களோட பார்கெயின் பண்ணவங்க தாங்க ஜாஸ்தியா இருந்தாங்க. ஒரு ஸ்டாலுக்கு ரூ. 3500 வாங்குறாங்க போல இருக்கு. போட்ட காச நாங்க எடுக்க வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புலம்பல் சத்தமே அங்க வந்து அதிகமா தான் இருந்தது. சரி ஓகே வந்ததுக்கு ஒண்ணே ஒண்ணு வாங்கியாச்சு. அப்படியே ஜென்டிலா போய் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே எல்லாத்தையும் ஓவராலா சுத்தி பார்த்துட்டு, நல்லா காத்தடிச்சுதுங்க. சூப்பரா காத்தடிச்சுது. நல்ல கிளைமேட்டுமே கூட. சரி நம்ம போய் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே போய் உட்காந்துட்டேன். இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.